வெல்கம் டு வினோஸ் கிச்சன். டுடே நம்ம பண்ண போகிற ரெசிபி சென்னா கட்லெட்டு. இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன். சென்னா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒயிட்னாலும் எடுத்துக்கலாம், பிளாக்னாலும் எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சு ஃபில்டர் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 150 எடுத்துருக்கிறேன் கொண்டக்கடலை பிளாக்கு. அதை வந்து என்ன பண்ணுறீங்க, நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த தூள் தூளாக அப்படி மசிச்சிருக்கும். இல்லை கையாலே நீங்கள் மேட்ச் பண்ணுறவங்களும் மேட்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படி கிரைண்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் தண்ணி எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம யூஸ்வலாக வடைக்கெலாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. 150 கடலைக்கு வந்து நான் 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி மசித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இஞ்சி கொஞ்சம் குட்டி குட்டியாக அது மாதிரி சாப் பண்ணி வச்சது கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டியாக அது மாதிரி கட் பண்ணி பூண்டு போட்டுக்கோங்க. கேரட் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும், நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த வெஜிடபிள் பிடிக்காது இல்லை இது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி. நம்ம இப்போ வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து முருங்கைக்கீரை நம்ம கிட்ஸெல்லாம் பெரியவங்க கூட நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம கட்லெட்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ரோட்டீனோட அயன் நம்மளுக்கு கிடைக்கும், நல்லாயிருக்கும். அதனால் முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள். பச்சை மிளகா வந்து யாருக்கு பிடிக்குமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பச்சை மிளகா வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது இடையில வந்ததுன்னா திருப்பி சில பேர் காரம் சாப்பிடும் போது சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம மிளகாத்தூள் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பச்சை மிளகா வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் மிளகாத்தூள். லாஸ்ட்டாக கொஞ்சம் இது போட்டுக்கலாம், சால்ட்டு. ஆனியனு, கொஞ்சம் ஆனியன். இப்போ நம்ம அந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட்டுக்கு ரெடியாக நம்ம இப்படி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ இதை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் லேசாக டிப் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம், இல்லை பொரிச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஃப்ரை பண்ணி. ஆனால் தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகமாக தேவைப்படாது. இப்போ கார்ன்ஃப்ளவரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அதிகமாக நீங்கள் டிப் பண்ணி அந்த பிரெட் கம்ஸ் போடும்போது உங்களுக்கு ரொம்ப பொரிஞ்சிரும். அதனால் லைட்டாக டச் பண்ணால் போதும். இப்போ அந்த பிரெட் கம்ஸை அங்கங்கே அப்படியே தூவி விட்ருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எல்லாமே வந்து வேக வச்சது தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப கிறிஸ்பியாக போனால் உங்களுக்கு வராது. அதனால் கொஞ்சம் லைட்டாக இப்படி போட்டால் போதும். அதிகமாக அது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நம்ம தோசைக்கல்லில் இதை போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப வேண்டாம், கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டுட்டு அப்படியே இதை லைனாக அப்போ அப்படியே ப்ளேஸ் பண்ணோம்னா அது அப்படியே வெந்து வந்துடும். மோஸ்ட்லி இது மாதிரி இது வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஈவினிங் கொடுத்திங்கனாலும் கொஞ்சம் ஏர்லியாகவே கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம கீரை ஆட் பண்ணுறதுனால ரொம்ப லேட்டாக கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா கீரைக்கு பதிலாக நீங்கள் கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை லைட்டாக அப்பப்போ அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா உங்களுக்கு வெந்து வரும். இதே மாதிரி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எல்லாத்தையுமே இப்போ குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கட்லெட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது. டேஸ்ட்டு ரொம்ப எம்மியாக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நம்ம முருங்கைக்கீரை, கொண்டக்கடலை, கேரட்டு இது மாதிரி எல்லாமே வந்து ஹெல்த்தி ஐட்டமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இதோட நம்ம ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ணி இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.